உங்கள் யாவருக்கும் எங்களுடைய வாழ்த்துதலை நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அருமையான தேவ ஜனமே, பாட்டை கேட்டீங்க. சந்தோஷம் வேணுமா, சமாதானம் வேணுமா, இயேசுவிடத்திலே வாருங்கள் என்று சொல்லி பாட்டை கேட்டீங்க. உண்மையாகவே நாங்க அந்த இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்ல வந்திருக்கிறோம். ஒரு கூட்டமா உங்களை நேசித்து ஆண்டவர் எங்களை அமைச்சிருக்கிறாரு. அருமையான தேவ ஜனமே, இந்த பாவங்களை போக்கி புது வாழ்வை தருவார் அப்படின்னு சொல்லி இந்த பாட்டுல கேட்டீங்க. பாவங்களை போக்கி புது வாழ்வை தருகிறவர் நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. எப்படி ஐயா அது கிடைக்கும்? வேதம் சொல்லுகிறது, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நித்திய வாழ்வை கொடுப்பேன் வாக்கு கொடுத்திருக்கிறாரு. வேதம் சொல்லுகிறதுங்க, திருடன் திருடவும் கொல்லவுமே வருகிறான், நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாகும், அந்த ஜீவன் பரிபூர்ணம் அடைய வந்தேன் என்று சொன்னார். அருமையான, இந்த உலகத்துல பரிபூர்ணமாக ஒரு ஜீவனை, ஒரு வாழ்வை கொடுக்கிறவர் தான் இயேசு கிறிஸ்து. ஆனா இந்த இயேசு கிறிஸ்து கொடுக்கிற இந்த வாழ்வை நாம பெற்றுக்கொள்கிறதுக்கு நாம் தயாராக வேண்டும். அந்த சுவிசேஷத்தை தான் உங்களிடத்துல நாங்க சொல்ல வந்திருக்கோம். இந்த நித்திய ஜீவன் என்று சொன்னால் என்ன? அநேகர் சொல்லலாம் அது மோட்சம் என்று சொல்றாங்க, அது பரலோகம் என்று சொல்றாங்க. வேதம் சொல்லுகிறது நித்திய ஜீவன், நிலையான ஒரு வாழ்வு மனுஷனுக்கு கொடுக்கும்படியாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் 2024 வருஷத்துக்கு முன்பாக மனிதனாக அவதரித்தார். மனிதனாக தோன்றி இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா மனுஷனுடைய வாழ்க்கையிலையும் அந்த நித்திய வாழ்வை, பரலோக ராஜ்யத்தை கொடுக்கும்படியாக இந்த உலகத்துல பரலோக ராஜ்யத்தை அவர் பிரசன்னம் பண்ணி வந்தார். அருமையானவர்களே, வேதம் சொல்லுகிறது இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வந்தது நோக்கமே இழந்து போனது தேடவும் அவங்களை ரட்சிக்கவுமே இந்த உலகத்துக்கு வந்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். ரட்சிப்பை கொடுப்பதற்காக இந்த நித்திய வாழ்வை எப்படி பெற்றுக்கொள்ள முடியும் என்று சொல்லி கேட்டால், ரட்சிப்படைந்தவர்கள் தான் இந்த நித்திய வாழ்வை பெற்றுக்கொள்ள முடியும். ரட்சிப்புனா என்ன என்று சொன்னால், பாவத்திலிருந்து விடுதலை ஆக்கப்படுகிற ஒரு சூழ்நிலை. பாவத்துல வாழ்கிற மனுஷன் பாவத்துக்கு அடிமையா இருக்கிறான் என்று சொல்லி வேதம் சொல்லுது. பாவத்திலிருந்து வாழ்கிற ஒரு மனுஷனுக்கு நிம்மதி இருக்காது, சமாதானம் இருக்காது. அவருடைய வாழ்க்கை நரகத்தை நோக்கி போகிற அழிவுள்ள ஒரு வாழ்க்கைக்கு கடந்து போகிறது. அந்த வாழ்க்கை அவனுடைய வாழ்க்கையில எதுக்காக நான் வாழறேன், ஏன் வாழறேன், எந்த விதத்திலையும் அவனுடைய வாழ்க்கையில சந்தோஷம் இருக்காது, சமாதானம் இருக்காது, ஒரு நிலையான ஒரு போக்கு இருக்காது. அவனுடைய வாழ்க்கை எப்போ ஏதோ நான் இருக்கிறேன், ஏதோ நான் மரித்தால் போதும், ஏதோ வாழ்ந்து இந்த நாள்ல இருந்தா போதும், இன்னைக்கு இருந்தா நான் ஜாலியா இருந்தா போதும் என்று சொல்லி அப்படிப்பட்ட ஒரு கட்டப்பட்ட ஒரு சூழ்நிலையில வாழ்ந்து கொண்டிருக்கிறதா ரட்சிக்கப்படாத ஒரு சூழ்நிலை. அந்த மனுஷனை தேடி இயேசு இந்த உலகத்தில் வந்தார். அருமையானவர்களே, இந்த இயேசு எப்படியா ரட்சிப்பு தர முடியும் என்று சொல்லி நீங்க கேட்கலாம். இயேசு கல்வாரி சிலுவையிலே உனக்காக எனக்காகவும் அவர் ஜீவனை கொடுத்து நமக்காக அவர் ஜீவ பலியாய் மாறினார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அருமையானவர்களே, இந்த இரத்த சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு கிடையாது என்று எல்லா வேதங்களும் சொல்லுகிறது. அதனால தான் நமக்கு தெரிஞ்ச விதத்துல நாம ஏதாவது ஒரு பலி கொடுத்து ஏதோ என்னுடைய பாவம், என்னுடைய சாபம் எல்லாம் நீங்கி போயிடும், என்னுடைய கர்மம் நீங்கி போயிடும், நான் பண்ண என்னுடைய பாவம் எல்லாம் போய் என் பிள்ளைக்காவது ஒரு புண்ணியம் கிடைக்கும் சொல்லி பல விதத்துல நாம பலவிதமான காரியங்களை செய்கிறோம். ஏனென்று சொன்னால், ஏதோ அந்த பாவத்திலிருந்து ஒரு விடுதலை வேணும்னு சொல்லி அநேகர் தேடுறாங்க, அநேகர் பல விதத்துல முயற்சி எடுக்கிறாங்க. ஆனால் எல்லாருடைய பாவங்களையும் சுமந்து தீர்க்கும்படியாக இயேசு கிறிஸ்து 2024 வருஷத்துக்கு முன்பாக உனக்காக எனக்காக கல்வாரி சிலுவையிலே அவர் ரத்தம் சிந்தி ஜீவனை கொடுத்து உனக்காக எனக்காக அவர் பழுதற்ற ஆட்டுக்குட்டியானவராய் பலியானார். அருமையான தேவஜனமே, இந்த ரட்சிப்பை கொடுக்கும் வழியாக, இந்த வழி மூலமாக, சிலுவையின் வழி மூலமாக தான் அவர் நமக்கு ரட்சிப்பை கொடுத்திருக்கிறார். அருமையானவர்களே, கேட்டுக்கொண்டிருக்கும் உங்க வாழ்க்கையில இந்த ரட்சிப்பு நமக்கு நிச்சயம். இந்த ரட்சிப்பை இலவசமாய் கொடுத்து விட்டார். அருமையானவர், உங்க வீட்டுல எல்லாரும் வீட்லயும் டிவி இருக்கும்னு நினைக்கிறேன், ரேடியோ இருக்கும், எங்கேயோ ஒரு இடத்துல டெலிகாஸ்ட் பண்றாங்க, எங்கேயோ ஒரு இடத்துல ஒளிபரப்பு பண்றாங்க. உங்க வீட்டுல டிவி இருந்தா டிவி நீங்க சுவிட்ச் ஆன் பண்ணாதான் உங்களுக்கு படம் தெரியும். நீங்க ரேடியோ ஆன் பண்ணாதான் அது உங்களுக்கு சத்தம் கிடைக்கும், பாட்டு கிடைக்கும். இந்த ஒளிபரப்புன்றது இந்த அலைக்காற்றுல எல்லாத்துக்கும் ஃப்ரீயா கொடுக்கறாங்க. யாரு வீட்டுல டிவி இருக்கோ, யாரு வீட்டுல ரேடியோ இருக்கோ, அவங்க போய் ஆன் பண்ணி பார்த்தாதாங்க அது தெரியும். அப்படித்தான் இந்த வேத வசனம் சொல்லுது, ரட்சிப்பு இலவசம், எல்லாருக்கும் அது பொதுவானது.
இவர் இன்னாருக்குதான் இது இன்னாருக்குதான் இதுன்னு சொல்லி இல்ல. அமெரிக்கால இருக்கிறவங்களுக்கும் அதுதான், இந்தியாவுல வாழ்கிற நமக்கும், உலகம் முழுவதும் இருக்கிற எல்லா சகல ஜனங்களுக்கும் ரட்சிப்பு இலவசம். இயேசு கிறிஸ்து ஒரே தரம் மரித்தார். மரித்தது நிமித்தம் உயிர் தெழுந்த ஆண்டவர் உனக்காக எனக்காக ரட்சிப்பை கொடுத்திருக்கிறார். பாவ மன்னிப்பை சிலுவையின் வழியாக நமக்கு கொடுத்திருக்கிறார். இதனாலதான் அவர் சொல்றாரு, நான் திருட வருகிறான், நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாக்கும், ஜீவன் பரிபூரணம் அடைய வந்தேன் என்று சொன்னார். அருமையானவர்களே, இந்த இயேசு கிறிஸ்து உனக்கு எனக்கு வாழ்வு கொடுக்க வந்திருக்கிறார். இயேசு ஒருவேளை எனக்கு வாழ்க்கையே சரியில்லை, என்ன பண்ண போறது தெரியல, கட்டண மனைவி இப்படி இருக்கு, பிள்ளைங்கள் இப்படி இருக்கு, கணவன் இப்படி இருக்கிறாரு, பல விதத்துல என் அண்ணன் தம்பிங்க இப்படி இருக்கிறாங்க, என்னால வாழறதுக்கு முடியல, என்னால எல்லாம் தோல்வி அடைந்திருக்கிறேன் என்று சொல்லி தோல்வி உள்ள ஒரு வாழ்க்கையை நீ இருப்பாயானால் உனக்கு ஒரு நல்ல செய்தி, இயேசு உனக்கு ஜீவனை தருகிறார், இயேசு நித்திய வாழ்வு தருவேன்னு சொல்லி வாக்கு கொடுத்திருக்கிறார். அந்த வாழ்க்கை நீங்க அந்த நிறைவேறும்படியாக இயேசு கிறிஸ்துவிடத்துல வாங்க. இயேசு சந்தோஷத்தை சமாதானத்தை தருவார். பாவ மன்னிப்பை தந்த ஆண்டவர் உனக்கு ஜீவனை கொடுத்திருக்கிறார். அருமையானவர்களே, இதை கேட்டுக்கொண்டிருக்க உங்க வாழ்க்கையில் நான் ரொம்ப சுருக்கமா தான் சொல்லியிருக்கிறேன். நீங்க இன்னும் இந்த இயேசு கிறிஸ்துவை தெரிஞ்சு கொள்ளணும்னா உங்களிடத்துல உங்க பக்கத்துல இருக்கிற சபைக்கு போங்க, நிச்சயமா சொல்லுவாங்க. இந்த இயேசு சொல்லிருக்காரு, ஒருவனை நான் புறம்பே தள்ளுவதில்லை, எல்லாரும் என்னிடத்துல வருவன ஒருவனையும் புறம்பே தள்ளுவதுன்னு சொல்லியிருக்கிறார். நானே வழியும் சத்தியம் ஜீவனுமா இருக்கிறேன் என்று சொல்லியிருக்கிறார். அருமையான தேவ ஜனமே, இந்த இயேசுவை ஏற்றுக்கொள்ள நான் என்னையா செய்யணும்? பணம் கொடுக்கணுமா, பொருளை கொடுக்கணுமா, காசு கொடுக்கணுமா, ஏதோ பொருத்தனை பண்ணுமா? கிடையாது. உன் இருதயத்தை திறந்து கொடுத்தா போதும். இயேசுவே என் உள்ளத்துல வாங்க, என் வாழ்க்கையில நீங்க வந்து இணைங்க, என் வாழ்க்கையில இருக்கிற பாவ காரியங்கள்லாம் எடுத்து போடுங்க, இருளெல்லாம் நீக்கி போடுங்கன்னு சொல்லி நீங்க கேட்பீர்களானால் இயேசு உங்களுக்கு பாவ மன்னிப்பு கொடுத்து உங்களை புது மனுஷனா மாத்த இயேசு சொல்லிருக்கிறார். ஒருவன் கிறிஸ்துக்குள்ள வரும்போது அவனுடைய வாழ்க்கை புழுதாக மாறுகிறது, பழையெல்லாம் ஒளிந்து போகிறது, எல்லாம் புதிதாக மாறுதுன்னு சொல்ல புது சிருஷ்டியாய் உன்னை மாற்றும்படியாக தேவன் உனக்காக எனக்காக வைத்திருக்கிற நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்ளும்படியாக உங்க வாழ்க்கையை ஒப்பு கொடுப்பீங்களா? உங்க இருதயத்தை தருவீங்களா? ஆண்டவராமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.